வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனை. ஏப்ரல் 12. தலைப்பு: உயிர் வழி அறிவு. மனம் தனது மூலம் நோக்கி நிற்கும் அகநோக்கு பயிற்சியால் தனக்கு பிறப்பிடமான உயிர் நிலையையும் உயிர் ஆற்றலையும் அதன் இயக்கத்தையும் உணர்கிறது. உயிரை நெருப்பாக கொண்டால் மனதை வெளிச்சமாக கொள்ளலாம். அதாவது நம்மளுடைய மனசு மனம் என்ற நிலையில் எது போட்டாலும் விளையும். ஆனால் எது போட வேண்டும் என்று சிந்தித்துதான் போட வேண்டும். மனம் மனதை அடக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சோம்னாக்கா நம்ம மனசை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அது அலைஞ்சினே தான் இருக்கும். ஆனால் மனதை அறிய நினைத்தால் அடங்கும். இது போலதான் உயிரின் படற்கை நிலையில் மனமாகவும் இயங்குகிறது. உயிர் நான் என்றும் அகங்காரங்களையும் அதன் படற்கை சிறப்பே மனம் என்றும் உணர்த்தும். அவ்வாறு விளங்கிய ஒன்றுபட்ட உணர்வு நிலையில் அறிவை விரித்து உயிராக உடலில் இருக்கும். அதாவது அறிவை பற்றி, அறிவுதான் இறைவனாக இருக்கிறது. எனவே பிறருக்கு நாம் செய்யும் துன்பம் இறைவனுக்கு செய்யும் துன்பமாகிறது. ஆகவே எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. முடிந்தால் நன்மையே செய்ய வேண்டும். இயங்கும் உணவு, ஆற்றல், விண் எனும் நிலைகளில் பேரியக்க களங்களாகவும், காணும் பல பொருட்களில் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் பொருட்களில் இவையாக எழும் காந்த இயக்க ஆற்றலாகவும், பிராணிகளிடத்தில் இன்பம், துன்பம், உயிராகவும் இயங்கும். உண்மைக்குதான், அதாவது பிராணிகளிடத்தில் இன்பம், துன்பம், உயிராகவும் இயங்கும் உண்மை அறிவுக்கு உண்டாம். அந்த அறிவுக்கு அவ்வளவு பெரிய இது இருக்கும். அதனால சாமிஜி 6வது அறிவை பத்தி சொல்றாரு. பிற உயிர் உணர்தலாய் இன்ப துன்பம் பெறுகின்ற அளவுகளை யூகத்தாலே உறவு கொண்டுள்ளதால் உணர்ந்து கொள்ளும். யூக உணர்வும் தோன்றும் நிகழ்ச்சி கற்கும். திறவு கோலம் அறிவு அதனின் மூலம் தெய்வ நிலை இவை உணர்ந்து அதற்கு ஏற்ப அறவழியே வாழ்கின்ற அகன்ற நோக்க அறிவாற்றல் தான் 6வது அறிவுன்னு சொல்றாரு. அதாவது இயக்க ஆற்றலான உயிரணுக்கள் ஒன்றாக கூடி இணைந்து திரட்சி பெற்று உருவங்களாகி மீண்டும் ஒவ்வொரு உருவத்திலும் ஊடுருவி நிறைந்து அதன் தன்மைக்கேற்ப அழுத்தம், ஒளி, சுவை, உணர்வு எனும் அறுவகை ஒன்றாகவோ பலவாகவோ சிறப்புற்று இயங்கும் மறைப்பொருளாக விளங்கும். அதாவது இறைநிலை தான் அறிவாக உள்ளது. உயிரினங்களில் அடங்கிய இறைநிலையின் அசைவதான் அறிவுன்னு சொல்றோம். அதாவது ஐயுணர்வோடு மெய்யுணர்வு இணைத்து வரும்பொழுது பற்றற்ற நிலையில் மனோதிடம் வரும். இந்த உயிர் நிலையில் விழிப்போடு உலகை துழிக்கும் இன்ப துன்ப நிலையறிந்து உயிர் கற்கும் கடமை செய்து இனிமை வளரும் அறிவே உயிர் வழி அறிவுன்னு சொல்றோம். இவ்வறிவுதான் இந்நிலையில் ஒழுக்கம், கடமை, ஈகை இம்மூன்றும் இணைந்த அறநெறி இயல்பாக உண்டாகிறது. சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.